ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் உங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J. இப்போ அந்த காப்பியை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை டீசேச்சுரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. அதில் ப்ரீசெட்டில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கு நான் லைட்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன். இப்போ நம்மளோட செகண்ட் இமேஜுக்கு போகலாம். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு லிக்விஃபை ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர் போய்க்கோங்க, லிக்விஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்வர்ட் ரேப் டூல் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் நான் 600 வச்சுக்கிறேன். டென்சிட்டி 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த டூலை யூஸ் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இந்த மாதிரி நான் புல் பண்ணுறேன். தேர் யூ கோ. நம்மளோட எஃபெக்ட் ரெடி. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பாட்டம் இமேஜ் இருக்குல்ல, அதோட ஐபாட் மட்டும் ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மாஸ்கிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெக்டர் மாஸ்க் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரஷ். இப்போ சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் இன் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுங்கள். இது மூலமாக நம்மளோட அந்த பாட்டம் இமேஜ் ஐபாட் ரிவீல் ஆகும். இப்போ நமக்கு வேணுங்கிற பாட்டை நம்ம மாஸ்க் பண்ணுறோம். பிளாக் பெயிண்ட் பண்ணுறது மூலமாக பாட்டமில் இருக்கிற லேயர் விசிபிள் ஆகும். ஃபைன். நீங்கள் மாஸ்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாட் திருப்பி ரிவீல் ஆகிடும். இப்போ நீங்கள் பழையபடியே பிளாக் கலர் எடுத்து மாஸ்கிங் டெக்னிக்கை கண்டினியூ பண்ணலாம். பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து எட்ஜஸ்லாம் க்ளீனாக வர மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி பாட்டமில் இருக்கிற அந்த இமேஜ் பாட்டை ரிவீல் பண்ணுங்கள். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இமேஜை JPEG இல்லை PNG எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க.